வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டு வாசலில் பைரவ தரிசனம் நடந்துச்சு. சிவபெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? கைலாசநாத சுவாமி திருக்கோயில். அந்த எல்லையிலிருந்து பைரவர் உன் வீட்டு வர அந்த சக்தி வந்து கொண்டிருக்குது. ஏன் என்று கேட்டேன். அஷ்டமி திதியிலே உன் தாயார் பௌர்ணமி அந்த பைரவருக்கு விளக்கு போட்டு கும்பிடணும் என்ற ஒரு எண்ணத்தை மனதில் வைத்திருக்கிறாள். ஆனால் 12.25 ஆண்டுகளுக்கு முன்னே உங்களுடைய குடும்பத்துக்கு சோதனையும் மனவேதனைகளும் ஏற்பட்டு பல்வேறு உறவினர்களுக்குள் பகையும் பார்த்து வந்த தொழிலில் நஷ்டமும் சொத்துக்களில் இழப்பும் வேதனையும் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்று கேட்டேன். ஆனால் சொத்துக்கள் இழப்புக்கும் மனவேதனைக்கும் காரணம் ஜென்மபாவத்தால் நடந்த விதி என்பது உண்மை. இப்போ உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைப்பதற்கு வரக்கூடிய ஆவணி மாதத்துக்கு பிறகு எல்லாம் சுபிட்சமாக நடந்து ஒருவருக்கு முதலில் திருமணம் நடக்கும். அந்த பெண்மணியினுடைய பெயர் மகாலட்சுமியின் அவதாரத்தில் உள்ள பெயராக இருக்கும். அந்த வெற்றியை நடத்தி தாரேன், ஜெயித்து தாரேன். கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? வர்றான்ப்பா. இப்போ ஒரு தொழிலை பற்றி ஒரு சின்ன சிந்தனை இருக்குது. அதை நீங்கள் தொடங்குவதற்கு குறைந்த அளவுக்கு ஒரு சின்ன முதலீடு செய்தால் அதை நாங்கள் ஜெயித்துருவோம். ஆனால் எங்களுக்கு தரணும், எங்கள் அப்பாவும் சம்மதிக்கணும். அதுக்கு சம்மதித்து உனக்கு பணமும் தாரேன், அந்த தொழிலை நடத்தியும் தாரேன். உன் குடும்பம் இதிலிருந்து படிப்படியாக உயரும் மகனே. எல்லா வெற்றியும் அடைந்து நிம்மதி பெறுவீர்கள். இன்னையிலிருந்து ஆனந்தமாக இருப்பீங்கப்பா. இந்தா பணம் தந்தாச்சு. பேணிக்காங்க, பெருகிக்கிட்டு இருக்கும். வயிறார சாப்பிட்டு போங்கப்பா. உட்காருங்க. கர்மசாமிக்கு சாமி, நான் நடத்துகிற தொழிலில் தடையும் கஷ்டமும் இருக்குன்னு கேட்டு வந்தவன். என்னடா தொழில் நடத்துறே சொல்லு. கால் வந்துட்டு வாங்க. சொல்லாதே யாரும் கேட்டால் வரலாம் வா. 3 வருட காலமாக உன்னுடைய தொழில் மிகவும் வேதனையுற்று தேவையில்லாத சில பொருள்களால் சட்டப்படி சில குழப்பங்கள் வருமோங்கிற பயத்தால் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் இப்போ கடன் பட்டு இருக்க இடத்த மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும்ங்கிற சிந்தனையில் உன் உள்ள தடுமாறுகிறது. கால் வந்துட்டு வா. மனைவியை பற்றி ஒருத்தன் கேட்கான். யார் யாது? யாரை பற்றி? நான் மனைவியை பற்றி ஒருத்தர் கேட்காருன்னு சொன்னேன். வேற என்னடா வேணும்? வாடா. அவளுக்கு ஆபத்தில்லாம காப்பாற்றி எழுப்பி தாரேன். உன் கடனை தீர்த்துட்டேன். சந்தோஷமா இரு. வெற்றி உண்டு. சாப்பிட்டு போ. குடும்பத்தில் மனைவியுடைய உடல்நிலை சரியில்லைன்னு வருத்தப்பட்டது யாரு? மனைவியின் உடல்நிலை பற்றி கேட்டு வந்தவங்க. எந்த ஊர்? யாருக்கு சரியில்லை? என்ன செய்து? வரலாம். எந்த ஊருப்பா? கோயில் திருவிழா நடந்து எவ்வளோ நாள் ஆகுது? உங்கள் பக்கத்தில், வீட்டு பக்கத்தில் உள்ள கோயில் திருவிழா நடந்து 8ஆம் பூஜை நடந்து முடிஞ்சு போச்சா? முடிஞ்சிருச்சா? சாமி ஆடுறது யார் அங்கே? ஏதோ விதமாக ஆடுறாங்க. அங்காளமாக இருக்காளா? கால் வந்துட்டு வா. ஏம்னா அங்கே எல்லாம் அப்படி கொலுவிட்டு மேலே சத்தம் கேட்க இட்டும் டட்டுக்குன்னு டும் டட்டுக்குன்னு. அதான் என்னென்னு கேட்போம். வாமா வா. 3½ ஆண்டு காலங்களாக உன்னுடைய உடல் தளர்ந்துக்கிட்டே போகுது. சில சமயத்தில் வயிறு ஏற்றிக்கிட்டு நெருப்பெறித மாதிரி வயிற்றுக்குள்ளே ஒரு எரிப்பு, தொண்டையிலே அடப்பு, இவைகள்லாம் நடக்கு. இதுக்கு எதுவும் செய்வனை வச்சுருப்பாங்கன்னு சொல்லி
சில கேள்வியும் சிறப்பும் நடந்திருக்கு, அதுக்கு எந்த ஒரு விடையும் நடக்கலை. ஆனால் இது செய்வனை அல்ல, கண்டிப்பாக செய்வனை அல்ல. இது உனக்கு இயற்கையால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. இந்த சூழ்நிலைகள் உடலை விட்டு மீறி உன்னை சரியாக்கி வெற்றியாக்கி தாரேன். உன்னுடைய நுரையீரலில் பாதிப்பு நடக்கவில்லை. அதனால் வீண் அவசியம் பயம் வேண்டாம், உன்னை காப்பாற்றிடலாம். வேறு என்னப்பா வேணும்? அந்த மன பயம்தான் இதுக்கு காரணம். பக்கத்தில் வா, அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். இந்த அப்படி கவலை இல்லாமல் இரு, தடுமாற்றம் இல்லாமல் இரு. 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க, அடையாளம் பார்த்துக்கா, ஜெயிச்சு தரேன்ப்பா. இந்த அப்படி நல்லா இருப்பாங்களே, புண்ணியமாக போ. கர்மசாமிக்கு என் மகனும் என் மகனுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி தரணும்னு கேட்டு வந்த பெண்மணியாள், மகன் பெண்மணியாள் மட்டும் வந்திருக்கான்னு சொல்லுறேன். பையன் எங்கே இருக்கான்? நான் என்ன பேசுனேன்? மகன் அப்படின்னு சொன்னேன். ஆவாங்க, புரியுதா? கூப்பிட்டுட்டா சாமிக்கு காணிக்கையை கொடுத்துடணும் முடிவு பண்ணிட்டான். காலன்ட்டு அக்கா, பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா. சில பேர்கள் கூப்பிட்ட உடனே நம்ம தான் போய் உட்காந்துக்கிடுவோம், சாமி சொல்லிடுவாருன்னு நினச்சி வந்து தப்பான வாக்கை பெற்று வேதனைப்பட்டவங்க நிறைய பேர். சொன்னவங்க மட்டும் வந்தாச்சுன்னா துல்லியமாக எல்லாம் கரெக்டாகிடும். சரிண்ணா? உன் மகனுடைய தந்தை வழியை சார்ந்தவர்கள் மண்ணு மனை இடம் சம்பந்தமான பிரச்சனையை உருவாக்கி 17 வருஷம் இன்று வர தீர்ப்படையாமல் தெளிவடையாத பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் மையமந்திரம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடந்து மகனுக்கு வாழ்க்கை சரியாக அமையாத வேதனையும் மனம் அமைதியற்ற தன்மையும் நிறைய கடன்பட்ட குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இவைகளெல்லாம் சீராக்கி வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தால் போதும்ல. விற்று தந்துடுறேன், கால் வந்துட்டுவான், அதில் இருக்கிறத கட் பண்ணி விற்றுருவோம். கால் வந்துட்டுவாங்க. உன் உள்ளமே போதும், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், சந்தோஷமாக கூப்பிட்டோம். விற்று கொடுக்கணும், நல்லபடியாக விற்று கொடுக்கணும். நாம எனக்கு திருக்கணும் முடி பெருமாள் சொன்ன. மெட்ராஸில் வந்து நிற்கிய, மெட்ராஸ்ன்னு சொன்னீங்க. எனக்கு திருக்கணும் திருக்கணுடி மகா வந்திருக்கா மதுரையிலேருந்து. சரி சரி, அதான் கூப்பிட்டு செல்லு மூலியமாக பார்த்து. நல்லா இருங்க, போயிட்டு வாங்க. இப்போ என்ன சொன்னேன்? தப்பான வாக்குக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். கரெக்டாக நடக்கா, கால் வந்துட்டு வரலாம். இவங்க ஏன் மெட்ராஸுக்கு வந்து நின்னாங்க? இல்லை பாண்டிச்சேரி போகல. நீங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லணும். வாமா, உன் பிள்ளைய பற்றி காட்டுக்கா, எடுத்துக்காங்க. நாங்கள் பேசுறது உங்கள் காதில் விழுந்துச்சா? இறையுது, அதனால தான் எனக்கு உங்கள் குறையுது. திருக்குறுங்குடி வெங்கடாஜலபதி சுவாமி நம்பியார் கோயில். இன்னொரு காலில் வந்துட்டுவாமா. நிலவுக்கு வாரம் உண்டு வர்றான். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என்ன கருப்பசாமி வளையல் குலுங்குது? பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? ஏன்? சீமந்தத்துக்கு வளையல்லாம் போட்டாச்சா? வளையல் குலுங்குது, எப்போ போட போகிறீங்க? கால் வந்துட்டு வா. அதான் வளையல் குலுங்குதே, என்ன காரணம்னு கேட்டேன். இப்போ பராசக்தி, மெல்லவா பராசக்தி, விழுந்துடாத வா. இந்த கம்பியில் விழுந்துருந்தா என்னத்துக்கு ஆகும்? மனப்பதட்டம் வரக்கூடாது.
உன் பிள்ளைய சேர்த்து வச்சா போதுமில்ல, இந்தா சந்தோஷமாக சேர்த்து வைக்கிறேன். இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் வந்து சேருவான், வெற்றியாக்கி தரேன். கூட்டு போக வச்சா போதுமில்ல, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அடுத்த உத்தரவு யாரு? நீங்கள் விருத்தாச்சலம். விருத்தாச்சலம் விருத்தாச்சலமான விருதாச்சலம். அட்ராச்சக்க 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 வாங்க விருதாச்சலம் வாங்க. விருத்தாச்சலம் காலில் வந்துட்டு வரலாம். நெஞ்சு வலிக்க இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வாப்பா. 1000 எண்ணங்கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது. உன்னுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். இதுவரை நிறைய பணங்கள் நஷ்டமாகி ஒரு நிலையான தொழிலை பெற முடியாத வேதனையும் துயரமும் நடக்கு. இதனால் உறவினர்களுக்குள் பகையும் உண்டு. நீ வாழ விடாத அளவுக்கு அவங்க மாந்திரிகத்தால் ஏதோ செய்திருக்காங்களே என்ற பயமும் உன் உள்ளத்தில் இருக்கு. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. உன் பொண்டாட்டிக்கு உன் மேலே சந்தேகம், உனக்கு அவ மேலே சந்தேகம். ஆனால் அந்த சந்தேகத்தை ஒழுக்கத்தை பற்றி இல்லை, குணத்தை பற்றி. எதை பற்றி? குணத்தை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி அல்ல. அதனால் 2 பேர்களுக்கும் உள்பிரிவு. ஒரு வீட்டில் இருந்தாலும் 2 பேரும் முகம் பார்க்க முடியாத வேதனையாக இருக்கும். இந்த நிலைமைகளிலிருந்து மாற்றி உங்களை ஒன்றா வாழ வச்சுட்டா போதுமா? கடன் படாமல் காப்பாற்றினா போதுமா? வேறு என்ன வேணும்? என்னைக்கு போட போகிற? இந்த வளர்பெற முடியும்னே போட்டு வா, வெற்றி உண்டு, ஜெயிச்சு வா. அதே விருத்தாச்சலம் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. உங்களுக்கு விருத்தாச்சலமா? என்னப்பா பிள்ளைக்கு என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க. பிள்ளை பேர் என்ன பேருப்பா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும். லே என்ன போன் விளையாடுதிய? உன் வீட்டு எல்லையில் ஒரு அம்மன் கோயில் இருக்கோ? பெருசாக ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கார, விருத்தீஸ்வரர் கோயிலா? கால் வந்துட்டு வாங்க. உன் பையனை பார்த்தேன், 2 விதமான தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறான். கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டி இருக்கக்கூடிய டாஸ்மாகில் கொஞ்சம் மனமயக்கம் இருக்கும். இன்னொரு நட்பு விஷயத்தில் கொஞ்சம் குழப்பமாகி கேவலப்பட்டு ஊரில் சமூகத்தில் தலகாட்ட முடியாத ஒரு துயரத்தை இழுத்து வச்சுட்டான். அதனால் உன் உள்ள வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க. அதனால் அவனை திருத்தி நெறியோடு வாழ வச்சு தந்தால் போதுமில்லா மகனே? கால் வந்துட்டுவான். என்னடா நல்லா இருக்கீங்களே? இந்தா அவன் மனதை உன் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்குறேன். எந்த அவமானமும் இல்லாமல் காப்பா. யாரு அவளுக்கு என்ன குழந்தை இல்லாதவங்களா? சரி கால குழப்பமான பிரச்சனையா இருக்கு. நீ ஒருத்தி போதுங்க. மனம் நிறைய கால்
வாங்க. திருமண நேரத்தில் சூட்டிய மாலை, திருமண நேரத்தில் சூட்டிய மாலை ஒழுங்காக இருந்ததா அருந்திருந்ததா? நீ இருந்தியா பக்கத்தில்? தெய்வத்துக்கு போட்ட மாலைகளெல்லாம் ஒரு மாலை அருந்து இருந்தது அப்படின்னு மேல இருந்து உத்தரவு. அதனால அந்த திருமணத்தை நடத்திய காலத்தில் ஒரு குறை, அந்த குறையின் காரணமாக 1.25 ஆண்டுகள் இதுவரை அமைதி இல்லாத வாழ்க்கை, மன நிறைவடைய முடியாத குறை, இது எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலைகளுடன் வந்து குழந்தை வர வைக்க பொம்பளை பிள்ளை பிறக்கும். வெற்றி உண்டு. என்ன பிள்ளை பிறக்கும்? என்ன பேர் வைப்ப? நல்லா இருங்க. கர்மசாமிக்கு கடன்கள் பண நஷ்டங்களை பற்றி கேட்டு வந்தவங்க வாப்பா. யாருக்கு கடன் பட்டிருக்கிய? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பதை வல்லவன் வகுத்ததடா கர்ணா. உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக பணம் சம்பந்தமான போராட்டமும் பிரச்சனையும் நடக்கும். இதுக்கு கிரகங்கள் சரியில்லாத ஒரு காரணத்தினால் நட்பெல்லாம் பகையாக மாறிடுது. இப்போ அதனால் இருக்கிற சொத்துக்கள் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்திலும் பிரச்சனையும் துயரமும் நடக்கும். இது கோர்ட்டு நாட்டுக்கு போகாமல் காப்பாற்றி உன் பணத்தை வீடு வர சேர்த்து தந்தால் போதும்லா, கால் வந்துட்டு வரலாம். நம்ம சொன்னால் வேற என்னப்பா வேணும்? அள்ளி கொடுக்காத, கிள்ளி கொடு. அள்ளி கொடுக்காத, கிள்ளி கொடுன்னு இருக்கு. நீயும் அடுத்தவனுக்கு கொஞ்சமாக கொடுத்து பழகு. ரொம்ப கொடுக்காத, உன் பணம் வந்தாச்சு போ. நல்லா கடன்பட்டு வந்த மக்கள் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா. வாங்கப்பா. யாருக்காக கடன் பட்டிய? கண்ணை முடுங்க 2 பேரும். அண்ணன் பக்கத்தில் வானே. கள்ளமில்லாத அண்ணன், நேர்மையானவன். நீ கடவுளுங்கிற சக்தியை விரும்புவான், குருமார்களை மரியாதையோடு மதிப்பான், உண்மையானவர்களை தெய்வத்துக்கு சமமாக நினைப்பான், யாருக்கும் கேடு செஞ்சு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவன். ஆனால் இப்போ உன் பிள்ளை போன இடத்துல கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தான். போகும்போது நிறைய பணம் கிடைக்கும், நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றிடலாம்னு அந்த எண்ணம் அவனுக்கு அங்கே தவறி போச்சு. அந்த எண்ணம் ஈடேறுமான்னு கேட்டேன். செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு அவனுக்கு கை நிறைய சம்பாத்தியம் வந்துடும். அதில் உங்கள் கடன்கள் தீர்ந்துடும், உங்கள் உள்ளமெல்லாம் குளிந்துடும். காலில் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா, உன் பிள்ளைக்கு நல்வாழ்வை தாரேன், கடனை தீர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேன்ப்பா, உயர்ந்திருப்பாய். வேற ஒரு கேள்வி கேட்டுக்கா செல்லக்குட்டி. அந்த மனத்தை மட்டும்தான் ஆழமாக பார்த்தேன். அவள் உள்ளத்துக்குள்ள ஒரு கள்ளத்தனமான எண்ணம் இருக்குது. அதை கொஞ்சம் சாட்டையால் அடித்து வெளியேற்றணும். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார், அவள் போட்டா கொண்டா ஜெயிச்சுருவா. போ. ஹைதராபாத், 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 ஆந்திரா ஹைதராபாத்.
டிசி பையில் என்னது? ஹைதராபாத். அந்த பையில் என்னங்கண்ணே? யாருக்குள்ள தண்ணி? எனக்குள்ள தண்ணி இல்லையே. ஹைதராபாத். என் இடங்களுக்கும் என் மகனுக்கும் தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் ஆந்திராவில் இருக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அந்த ரோட்டில் இப்படி ஒரு ரோடு, நேர் ரோட்டில் இடது பக்கத்தில் கிராசிங் ரோடு. காது கேட்காதோ? உங்களை யாருங்க வர சொன்னா? நான் இவருக்கு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து இருக்கீங்க. உங்கள் வீட்டு எல்லையில் வலப்புறத்தில் அம்பாள் கோயில் இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. உன் பையனுடைய மனதின் ஆழத்தை போய் பார்த்தேன். திருமணம் என்றால் அவன் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கு. நம்மளால் இந்த வாழ்க்கையை சரிபட நடத்த முடியுமா? அந்த பலம் சக்தி என் உடம்புல இருக்கா? அதுக்கு தகுந்த வருமானங்கள் தெளிவாக இருக்குமா இருக்காதா? இப்படி இருந்துட்டா என்னன்னு மாயையில் மயங்கி கிடக்கான். கால் வந்துட்டு வரலாம். அவன் மனத்தை புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு பிறகு மாற்றம் அடையும். ஐப்பசியில் திருமணம் முடிக்கக்கூடிய மனம் திறந்த வார்த்தையை நான் சொல்ல வைப்பேன். அதற்கிடையில் நீதிமன்றம் சம்பந்தமான விஷயங்களை வெற்றியாக்குவோம். ஒரு இடத்துக்குரிய பட்டாவை வர வைத்து உன் வெற்றியை தந்துடுறேன். வெற்றி உண்டுப்பா, எல்லாம் ஜெயிச்சிருவேன். சந்தோஷமா இரு மகனே. கர்மசாமிக்கு குளிரடிக்குது பூமாலையில் ஓர் மல்லிகை, இதை நான் தான் தேனென்றது. இந்த பாட்டு என்ன படத்தில்? ஊட்டி. ஊட்டி ஊட்டி எல்லாரும் வாங்க. ஊட்டி 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 வளர்த்தாலும் உறவு இருக்குமா? ஊட்டி. ஊட்டிக்கு மேலையா? கோத்தகிரி. உங்கள் இடத்துல இருந்து அப்படி இடது பக்கம் பார்த்தா தொட்டப்பட்டா சிகரம் தெரியும். அந்த ஏரியா தானே? வாங்க. என்ன தெரியும்?